ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா 2024 வெளியான முன்ஜியா அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஹிந்தி ஹாரர் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல 1-2 ஹிந்தி படங்கள் போட்டிருக்கோம். அந்த படங்கள்லயே ரொம்ப ஆச்சரியப்படுத்துற படம், ரொம்ப பிரமிக்க வச்ச படம்னா இந்த படம் தாங்க. சும்மா ஸ்கிரீன் பிளேல விளையாடி இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட லென்த் ஒரு 47 நிமிஷம் நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசல. உண்மையாவே அந்த லெவலுக்கு பேசுறதுக்கு இந்த படம் ஒர்த்து. எந்த சீனை கட் பண்றது, எந்த சீனை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால இதை தாண்டி இந்த படத்துக்கு பெருசா எதுவும் அறிமுக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டைரக்டா நீங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு அம்மா பாவம் ஒரு சின்ன பையல போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவன் அடி வாங்கறத பார்த்துட்டு அந்த பையனோட தங்கச்சி அம்மா கிட்ட, அம்மா அவனுக்கு ரொம்ப வலிக்குமா, ப்ளீஸ் அவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த அம்மா அதெல்லாம் கேட்காம அந்த பையல சும்மா போட்டு உரின்னு உரிச்சிட்டு இருக்காங்க. சரி, அப்படி என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டாவன், வீட்டுல இருந்து ஏதாவது காசை திருடி தீனி வாங்கி தின்னுட்டானான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க. இவனை விட 7 வயசு பெரியவளா இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். ஏன்டா அப்படி லவ் பண்ணு கேட்டா, ஆமா அப்படிதான் லவ் பண்ணுவேன், இப்ப மட்டும் இல்ல சாகர வரைக்கும் அவளை நான் காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு ரொம்ப திமிரா பேசுறான். திமிரா மட்டும் பேசலங்க, இவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலையை பார்த்திருக்கானா. இப்ப அவன் லவ் பண்றா இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம் நடக்க போது போல. சோ அப்படி அவளை கல்யாணம் பண்ண வந்த அந்த மாப்பிள்ளை சாப்பிடுற சாப்பாட்டுல எலி பாய்ச்சனை கலந்து விட்டுருக்கான். அப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச அம்மாவும் பையன் கிட்ட, ஏன் அப்படி பண்ணன்னு கேட்டா, அதான் அந்த குரங்கு பையனும் சாவல, அப்ப எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கீங்கன்னு இந்த பையன் அப்பவும் திமிரா தான் பேசுறான். அதனால இந்த அம்மாவும் டென்ஷன் ஆயிட்டு, இதுக்கப்புறம் உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனோட தலையில இருக்கிற அந்த குடுமி பகுதியை மட்டும் விட்டுட்டு மத்த பகுதி எல்லாத்தையுமே அப்படியே சரைச்சு எடுத்துறாங்க. அந்த அதே டைம்ல அவனுக்கு ஆப்போசிட்ல தான் இவன் காதலிச்சு அந்த பொண்ணுக்கோ கல்யாணமும் நடந்துட்டு இருக்கும். சோ அதை பார்த்து அந்த பையன் செம்ம கொலவரியா அப்படியே சைக்கோத்தரமா அந்த பொண்ணைய பார்த்துட்டு இருக்க. அப்படியே எங்க சீனை கட் பண்ணிட்டு 1952 வருஷத்துல ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர்ல ஏதோ ஒரு பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு. அந்த திருவிழாவை பாக்குறதுக்காக இந்த குட்டி பையனும் கூடவே அவனோட தங்கச்சி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப பொதுவாவே இந்த திருவிழாக்கள்ல பூத மாதிரி வேஷம் போட்டு சில பேர் ஆடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு அந்த குட்டி பையனை பார்த்து கத்துறான். பதிலுக்கு இவன் ஒரு கத்துவான் பாருங்க. அதை கேட்டு பயந்து அந்த பைய பத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்படி அவன் போனதுக்கு அப்புறமா இந்த பையன் அவனோட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு கடற்கரை வழியா எங்கேயோ தனியா அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கிற வழியில தங்கச்சியும் பயந்த அண்ணன் கிட்ட, எங்கடா போறோம், வீட்டை விட்டு நம்ம எதுவும் ஓடி போறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இவன் பைத்திய மாதிரி பேசாத, அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்கிறான். சரி, அப்ப என்ன எங்கதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு கேட்டா, அவன் நம்ம சேத்துக்குவாடிக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அப்படி சொன்னதுமே இந்த தங்கச்சிக்கு பயங்கர பயமாயிடுது. அதனால இவ்வளவு அண்ணன் கிட்ட, எங்க போறோம்னு சொன்ன, சேத்துக்குவாடியா, ஐயோ அந்த இடத்துக்குலாம் என்னால வர முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு சொன்னா, இவன் எதுக்கு பயப்படுற, நான் கூடவே தானே இருக்கேன், அதனால நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ பேசாம பின்னாடியே வான்னு சொல்லிட்டு இவன் சொன்ன அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்த பாருங்களேன், கடலுக்கு நடுவுல பார்க்கவே பயங்கரமா ஏதோ ஒரு பேய் தீவு மாதிரி இருக்கு அந்த இடம். அப்ப அந்த இடத்துக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆலமரம் ஒண்ணு இருக்கும். அந்த மரத்துல புதஞ்சு போன ஒரு சாத்தானோட சிலை இருக்கு. இவன் அந்த சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து தீய மூட்டி பைக்குள்ள இருந்து ஆணிகள் குத்தப்பட்ட அந்த பழங்கள், கோழியோட வெட்டப்பட்ட கால்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கிறான். அப்பதெல்லாம் பார்த்துட்டு தங்கச்சியும் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, அவன் அந்த பிளாக் மேஜிக் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு புத்தகத்தை காட்டி, இப்ப நான் சூனியம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த புக்ல உள்ள அந்த சூனியத்தை மட்டும் நான் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டேனா அதுக்கப்புறம் என்னோட காதலி முன்னி எனக்கே கிடைப்பா, அப்படி கிடைச்சிட்டானா அதுக்கப்புறம் அந்த உலகத்துல எங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்ப அதை கேட்ட தங்கச்சியும், என்னடா கிறுக்குத்தனமா இருக்குது, இந்த பூஜை பண்ணினா எப்படி உன்னோட காதலி உனக்கு திரும்ப கிடைப்பான்னு கேட்டா, இவன் கிடைப்பா, கண்டிப்பா கிடைப்பான்னு சொல்லிட்டு, எனக்கு அர்ஜென்ட்டா சுச்சு வருது, அது வரைக்கும் நீ இங்கேயே சேஃபா உட்காந்துரு, நானும் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சியை மட்டும் தனியா விட்டு இந்த பையன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். அப்படி போன அந்த பையன் கொஞ்ச நேரத்துக்கு ஆளைய காணாங்க, இந்த பொண்ணு மட்டும் தனியா உட்காந்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு இந்த பையன் இந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்துட்டு இவளோட கழுத்துல அந்த சவர கத்திய வச்சு இந்த சாத்தானை நோக்கி பிரார்த்தனை பண்றான். அதாவது, கடவுளே என் தங்கச்சியோட உயிரை பலியா எடுத்துக்கோ, அதுக்கு பதிலா நான் கேட்ட என்னோட காதலியை மறுபடியும் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப தங்கச்சி இந்த பையனை தள்ளி விட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, தப்பாரு எனக்கு என் முன்னி வேணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பொண்ணை கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப பாருங்க இந்த பையன்கிட்ட, இதுக்கடி மரண்டு பிடிக்கிற, ஒரு ஆளை அந்த கடவுளுக்கு பலி கொடுத்தா தான் என்னோட ஆசை நிறைவேறும், பேசாம நான் சொல்றத கேளுன்னு சொன்னா, பதிலுக்கு தங்கச்சி கனையாட முட்டா பையில அதுக்கு ஒரு ஆளை பலி கொடுக்கணும், நான் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இதனால தப்பையில யோசிச்சுட்டு, இல்ல பொண்ணு பலி கொடுத்தாலும் ஒரு ஏத்துப்பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொல்றதுக்காக கிட்ட வர, இவன் அவனை தள்ளி விட்டு குங்கும பொடி எடுத்து அவனோட கண்ணிலே போட்டு விட்டுறா. இதனால அவனுக்கு சரியா கண்ணு தெரியல. பட் அப்போ விடாம அந்த கத்திய வச்சு தொடர்ந்து தங்கச்சியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்க. அப்ப அவன் தெரியாம வேர்த்திருக்கே ஆப்போசிட்ல உள்ள அந்த சிலையில இவனோட தலை முட்டி அப்படியே அந்த சிலைக்கு முன்னாடியே விழுந்து தலையில இருந்து பொல ரத்தம் ஊத்திட்டு இருக்கும். அப்ப அந்த விஷயம் தெரிஞ்ச அந்த இடத்துக்கு இவனோட அம்மா அப்பாவும் வந்துட்டு, கோத்தி அவனுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அந்த பையல தூக்கிட்டு இருக்க. அவனால சுத்தமா முடியலங்க, அவனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு வெளியில போயிட்டு இருக்கு. ஆனா அப்படி அவனோட உயிர் போற தருணத்துல கூட, எனக்கு முன்னி வேணும், அவளை நான் காதலிக்கிறேன், அவளை நான் கண்டிப்பா கல்யாணம் படிப்பேன்னு சொல்லிக்கிட்டு அந்த சாத்தான் சிலையோட மடியிலே அவனோட உயிரை விட்டுறான். அதுக்கப்புறம் பெத்தவங்களும் ஊர் மக்களும் சேர்ந்து அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சு கடற்கரைக்கு பக்கத்திலேயே அவனோட உடம்ப தகனம் பண்ணிடுவாங்க. அப்படி தகனம் பண்ணதுக்கு அப்புறமா அவனோட சாம்பல் எடுத்து இந்த சாத்தான் சிலைக்கு முன்னாடி குழி தோண்டி அதை புதைச்சிட்டு சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி இந்த மரத்தை சுத்தி ஏதோ ஒரு நூலை கட்டி வைக்கிறாங்க. அப்பதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பையனோட அம்மாவும் புரியாம, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அப்பதான் அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆள் ஒருத்தன்,
ஸ்டார்டிங் சீன்ல இந்த குட்டிப்பையனோட தலையில இந்த குடுமையை மட்டும் விட்டுட்டு மத்த பகுதி எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்திருப்பாங்க இல்லையா? அப்படி வலிச்சு எடுத்த 10 நாள் கழிச்சு இவங்க அந்த பையனோட தலையில மிச்சம் வச்சிருக்கிற இந்த மொத்த முடியுமே வலிச்சு எடுத்து ஏதோ ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க போல. சோ அந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பையன் இறந்து போயிட்டான். அண்ட் அப்படி இறந்து போனவன் ஒருவேளை மறுபடியும் திரும்பி பேயா வந்தாடா அவன் ஒரு பிரம்ம ராட்சசனா தான் மறுபடியும் திரும்பி வருவான். அவனால ஒரு பெரிய பேரழிவே ஏற்படும். அதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு இந்த தங்கச்சிக்காரையும் பிரம்ம ராட்சசனா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா இவன் சுருட்ட நல்லா எடுத்துட்டு அப்படியே புகைய மேல விடுவான். அப்படி மேல போற அந்த புகையில தான் முஞ்சியா அப்படிங்கிற அந்த படத்தோட டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா பல வருஷம் கழிச்சு பூனேல நம்ம படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. ஏதோ காய்கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கிற வழியில ஒரு நாயவனை பார்த்து பயங்கரமா குறைச்சிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அவனோட கண்ணுக்கு நிறைய விஷுவல்ஸ் தெரியுது. அதுல முஞ்சியா சேத்துக்குவாடிக்கு வா, முஞ்சியா சேத்துக்குவாடிக்கு வா வான்னு ஒரு குரலும் கேக்குது. பட் ஏன் இவனுக்கு இது மாதிரி கேக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு அந்த நாய்கிட்ட இருந்து காய்கறி கூட எல்லாம் காப்பாத்திட்டு அப்படியே அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். சோ அப்படி போயிட்டு இருக்கிற வழியிலேயே அவங்க காட்டுற அந்த சீன்ஸை வச்சு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஹீரோ பத்தி தான் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவன். நாயை பார்த்தாலும் பயப்படுறான், சின்னதா ரோட கிராஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் பயப்படுறான். சோ இப்படிப்பட்ட நம்ம ஆளு எங்க வேலை பாக்குறான்னு பாத்தீங்கன்னா இவனோட அம்மா வச்சிருக்கிற கடையில ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா இருக்கான். அண்ட் இப்படி இருக்க நம்ம ஹீரோ எப்பவும் போல அவனோட வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க இவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அமெரிக்கால உள்ள ஒரு மிகப்பெரிய காலேஜ்ல இவன் காஸ்மெட்டாலஜி படிக்கிறதுக்கான ஒரு சீட்டு கிடைச்சிருக்குது. அதனால அவன அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமா அந்த சீட் கிடைச்ச விஷயத்தை பத்தி சொன்னா அவங்க முகத்துல அந்த சந்தோஷமே சுத்தமா இல்ல. இது மாதிரி இப்ப நீ காஸ்மெட்டாலஜி படிச்சு என்ன பண்ண போற? அப்படியே நீ படிச்சாலும் இது மாதிரி ஒரு கடை வச்சு அந்த கடையில தான் நீ வேலை பார்க்க போற. அப்படி பார்த்தா ஆல்ரெடி ஒரு கடையில நீ நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருக்க, பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு, நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த கஸ்டமர்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணாலே போதும், நீ தனியா போயிட்டு எல்லாம் படிக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோட முகமே அப்படியே சோகமா மாறுது. அப்ப அதை பார்த்துட்டு அம்மாவும் சரி சரி ஃபீல் பண்ணாத போன்னு சொல்ல எங்க அமெரிக்காவுக்கு தான் போக சொல்றாங்கன்னு பார்த்தா இல்லங்க உன் பாட்டி உள்ள ஏதோ ஒரு சூப்பரான ஸ்வீட்டை பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு அதை சாப்பிட்டு வயிற்று நிரப்புற வேலையை பாரு அப்படின்னு இந்த அம்மா செமையா மொக்க பண்ணி அனுப்புது. இப்ப அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட பாட்டியை பாக்குறதுக்காக வரான். இந்த பாட்டி கிட்ட இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்ச விஷயத்த பத்தி சொல்றான். அப்படி சொன்னதுமே அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா இவன் இல்லங்கிறான். அப்பதுக்கு அந்த பாட்டியும் கவலைப்படாத, உன் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன், நீ இந்த காலேஜ்ல சேர்றதுக்கான வேலையை மட்டும் பாருன்னு சொன்னா ஹீரோ இல்ல பாட்டி வேண்டாம், அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, இதனால நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அந்த பாட்டியை சிரிச்சுட்டு நீ பேசுறது உன்னோட பழக்க வழக்கம் எல்லாமே உன்னோட அப்பா மாதிரியே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஆச்சரியமா அப்பா என்ன மாதிரியே இருந்தாரா பாட்டி அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆனா பதிலுக்கு அந்த பாட்டி இல்ல இதை பத்தி நம்ம பேச வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவை என்ன பாட்டி நீங்களும் அப்பா பத்தி பேச மாட்டீங்க, அம்மாவும் அப்பா பத்தி பேச மாட்டாங்க, எதுக்கு அப்பா பேச்ச எடுத்தாலே இப்படி மழுப்புறீங்கன்னு கேட்டா இந்த பாட்டி மழுப்புறனா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, நீ உன் அப்பா மாதிரியே நாய் பூனை எல்லாம் பார்த்து பயப்படுறல அததான் சொல்ல வந்த, மத்தபடி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பைய கூட ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வேலையை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா வர அப்படி வந்தவங்க இந்த பாட்டி செஞ்ச அந்த போலி எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுமே உங்களோட முகத்திலே தெரியுது இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு. ஆனா அந்த பாட்டி ஹீரோவோட அம்மா கிட்ட ஸ்வீட் எப்படி இருக்குன்னு கேட்டா இவங்க அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா இல்ல, ஓகேவா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இனிப்பு கூட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அடிக்கடி ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருப்பியே பேலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கடைக்கு வெளியில வெயிட் பண்றா. சோ போயிட்டு என்னன்னு பார்த்து பேசிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம பையன் ஹெல்மெட் எடுத்து போட்டு பாட்டுக்கு வெளியில வந்துட்டு வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். அப்ப பின்னாடி இருந்து நம்ம ஹீரோனோ பிட்டு பிட்டுன்னு சொல்லிட்டு உன்னோட பேரை சொல்லி கூப்பிட அப்படி சொன்னதுமே திடீர்னு இந்த அமானுஷமான தீவுக்கு நடுவில் உள்ள இந்த மரம், அந்த மரத்துல இருந்து ஒரு கொடூரமான குரல் அப்படின்னு இவனை செம்மையா பயமுறுத்திட்டு இருக்கான். அப்படியே திரும்பி பார்த்தா ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோ நிக்கிறா. அப்ப அவன் நம்ம ஹீரோ கிட்ட என்னடா பேந்த முடிச்சிட்டு இருக்கிறான், மண்டை எதுவும் கலங்கி போயிடுச்சு, அவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டா பதிலுக்கு ஹீரோவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான். அண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி ஒரு அமெரிக்கன் வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவோட இதயத்துல அப்படியே இடி இறங்கின மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கூப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லையா அவங்கிட்ட நம்ம ஹீரோ பத்தி சொல்றா. அதாவது நானும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், சொல்ல போனா நாங்க பிரிஞ்சதே இல்ல, எப்பவுமே சேர்ந்து ஒன்னாதான் இருப்போம். அதே மாதிரி பிட்டு என்னோட வயசுல ரொம்ப ரொம்ப சின்னவன் தான், பட் நான் என்ன சொன்னாலும் சரி அதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே செய்வான் தெரியுமா, அதனாலே அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல பையனும் கூட அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட பாட்டி வராங்க. அப்ப அந்த பாட்டியை பார்த்த ஹீரோயினும் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவங்களும் நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க, என்ன திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்கிற, என்ன விசேஷம் கேட்டா அவ புதுசான ஒரு ஜூம்பா ஸ்டூடியோ ஒன்னு ஆரம்பிச்சிருக்கேன், அந்த நாளைக்கு தான் ஓபன் பண்ண போறேன், அதுக்கான இன்விடேஷனை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், அந்த ஐடியா எல்லாத்துக்குமே காரணம் பிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி பார்த்தா நம்ம நைஸா அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியில ஓடி போயிடறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா ஒரு கப்பல்ஸ்க்கு இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த ரீல்ஸ்க்குலாம் வீடியோ ரெடி பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ இந்த குடுமையில இருக்கு, ஆனா அதுலயே அவன் இன்னொரு கண்டென்ட்ட பத்தி சொல்றான். அதாவது சார் உங்க பொண்டாட்டி பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டைனோசர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சார், அப்ப நீங்க என்ன பண்றீங்க, எதிர்காலத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஹெலிகாப்டர் எடுத்துட்டு உங்க பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக போறீங்க, அது எப்படின்னா கௌபாய் கெட்டப்ல கையில ஒரு சாட்டை எடுத்துக்கிட்டு அந்த டைனோசரை சும்மா அடின்னு அடிச்சு விளாசுறீங்க சார், அதுக்கப்புறம் அந்த சாட்டையை வச்சு அடின்னு அடிச்சு அந்த டைனோசரை கொன்னதுக்கு அப்புறமா நீங்களும் உங்க பொண்டாட்டியை அந்த இடத்துல முத்தம் கொடுக்குற மாதிரி நான் சீனை வைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அவ சொன்னதை கேட்ட புருஷன் தம்பி கடைசியா அந்த கிஸ் மேட்டர் சொன்னல அதுதான் இந்த வீடியோல ஹார்ட் பீஸ், அதுக்காகவே இந்த வீடியோ பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா
ஆனா தம்பி இந்த வீடியோ பண்றதுக்கு எப்படி எவ்வளவுப்பா செலவாகும்னு கேட்டா, சார் என்ன சார் நீங்க என்னோட ஃப்ரெண்டா போயிட்டீங்க, உங்களுக்கு பண்ணாம இருப்பனா, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்து அப்படி இப்படிமா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்சம் ரூபா இந்த வீடியோ முடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த புருஷங்காண்டுக்கு செம காண்டாயிடுது. இது 2 லட்சமா? ஏன்டா எங்களை பார்த்தா என்ன கேனப்பாய் மறுத்துருதா? எங்க தலையிலே மிளகா இருக்க பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு வந்தோம் பாத்தியா, எங்களை அடிச்சுக்கணும் போடா இவனேன்னு சொல்லிட்டு அந்த புருஷன் மூட்டாரி 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா தாண்டதுக்கு நம்ம ஹீரோ வரா வந்துட்டு, என்ன மச்சான் பிசினஸ் எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்குது போலே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்கான உங்களுக்கு கரெக்டா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு வீடியோ கால் பண்றா. பண்ணிட்டு, என்னடா உன்னை பாக்குறதுக்கு தானே வீட்டுக்கு வந்தேன், நீ பாட்டு கிளம்பி வெளியில போயிட்ட, தப்பாரு என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நான் ஜூம்பா ஸ்டுடியோ ஓபன் பண்ண நல்ல ஞாபகம் இருக்குல்ல, கரெக்டா வந்துரு சொதப்பிராத, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லவும் ஹீரோவா சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட காசை கொடுத்து, மச்சான் இந்த ஹீரோயினோட ஜூம்பா ஸ்டுடியோக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணும், அப்புறம் அந்த வீடியோல இந்த ஏலியனு டைனோசரு அப்புறம் அந்த கடல்ல இருக்கிற ஷார்க்கு திமிங்கலம் இதெல்லாம் வேணாம், நார்மலா டீசென்ட்டா ஒரு ஆட் மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஃப்ரெண்டுக்காரனும் அவ்வளவுதானே சிறப்பா பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்து ஹீரோயினோட ஸ்டுடியோக்கு போயிட்டு அந்த ஆட் எடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வழக்கம் போல நம்ம ஹீரோ கிட்டே ஃப்ரெண்டுக்காரங்கிட்டே நல்லா தான் பேசிட்டு இருப்பா. ஆனா அப்படி பேசினவ போறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட, உனக்கு பெரிய மனசுடா, ஏன்னா எனக்காக இந்த ஜூம்பா ஸ்டுடியோல ஃப்ரீயா எனக்கு ஆட் எடுத்து கொடுக்குறியாமே, அதை விட்டு தான் சொன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஃப்ரெண்டுக்கார ஹீரோ பக்கமா திரும்பி நல்லா பண்றடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து மறக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இதை பாரு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உன்னை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நம்மளும் அப்படி நம்ம கிட்ட என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு ஆர்வமா கேட்டுட்டு இருப்பான். அப்ப அவன் என்ன சொல்றானா, நீ கூபா பத்தி என்ன நினைக்கிற, அவன் எப்படிப்பட்டவன், என் வாழ்க்கைக்கு ஏத்தவனா இருப்பானா, ஏன்னா அந்த உலகத்துல என் அம்மா அப்பாவை தாண்டி என்ன அதிகமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீதான், அதனாலதான் கேக்குறேன் இப்ப நான் என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் இந்த கூபாங்கிறவன் பத்தினா லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த அந்த பையன் அவனோட பாக்கெட்ல இருந்து ரிங் எடுத்து நம்ம ஹீரோனுக்கு டைரக்டா ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அண்ட் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருப்பான். அண்ட் ஹீரோனும் எங்க ஓகே சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு பயத்திரவானிக்க இவன் நினைச்ச மாதிரியே ஹீரோயின் அந்த பயலுக்கு ஓகே சொல்லிடுறா. அவனே இவளோட கையில இந்த என்கேஜ்மெண்ட் மோதிரத்தையும் போட்டு விடுறான். அப்பதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவோட அந்த தலைக்குள்ள மறுபடியும் அந்த பேயோட குரல் கேக்குது, அந்த ஆலமரம் தெரியுது, சேதுக்குவாடிக்கு வா வான்னு ஏதோ ஒண்ணு கூப்பிடுது. அண்ட் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க படக்கு நம்ம ஹீரோ பஸ்ல அந்த கண்ணு முழிக்கிறான். அண்ட் அதே மாதிரி நடந்தது எதுவுமே கனவு கிடையாதுங்க, எல்லாமே நிஜம்தான். இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்திருக்கிறவன். இது இல்லாம இப்ப நம்ம ஹீரோவோட அம்மா, ஹீரோவோட பாட்டி இவங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவோட சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அந்த சித்தப்பாக்கு ருக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு அதுல கலந்துக்கிறதுக்காக அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு பெருசா விருப்பம் இல்ல, ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பாட்டி பார்த்துட்டு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்டா, இவங்க என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க, கடைசி முறையே இந்த ஊருக்கு போனப்ப என்னாச்சுன்னு தெரியும்ல, இப்ப இந்த முறை ஹீரோவை கூட்டிட்டு போறதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு இருந்த பஸ்ஸும் ஹீரோவோட பாட்டி வாழ்ந்து அவங்களோட பழைய ஊருக்கிட்ட வந்து நிக்குது. அண்ட் வெளியிலே தான் அந்த ருக்குங்கிற நம்ம ஹீரோவோட சித்தப்பா பொண்ணு நிப்பா. இப்ப அவ எல்லாருமே கூட்டிக்கிட்டு இந்த சித்தப்பாவோட வீட்டுக்கு வர, அப்ப அந்தால பாருங்களேன் இவங்க எல்லாம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டா விருப்பாவே பேசிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த சித்தப்பா பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்க சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க போல, அதனால நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு பக்கத்துல தான் பீச் இருக்கும், அந்த பீச்ல பேசிட்டே போயிட்டு இருக்கேன். அப்பதான் வழியில சேதுக்குவாடி அப்படிங்கிற அந்த இடத்த பாக்குறான். அப்படி இதை பார்த்ததுமே மறுபடியும் அந்த கொடூரமான பேயோட அந்த குரல்களும் அந்த பெரிய ஆலமரமும் சட்டுன்னு அவனோட கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. அப்பதான் அந்த ருக்கு பொண்ணு பார்த்துட்டு, என்னடா ஆச்சு எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்குன்னு கேட்டா, அவன் பதிலுக்கு உனக்கு என்னோட அப்பா பத்தி தெரியுமா, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியுமான்னு கேட்டா, இவன் இல்ல அதை பத்தில எனக்கு எதுவும் தெரியாது, இதுக்கு வேணா நமக்கு இருக்க வேண்டாம், இப்பவே நமக்கு எடுத்து கிளம்பலான்னு சொன்னா, இவன் ஏன் எதனால போகணும்னு கேக்குறான். அதுக்கு அவ ஏனா அங்க பாத்தியில சேதுக்குவாடி அது ஒரு சபிக்கப்பட்ட இடம், அதுக்கு பக்கத்துல நம்ம போடல நமக்கு ஆபத்து தான், அதனால வா இப்ப நமக்கு எடுத்து போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவோட சித்தப்பா வீட்டுல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அந்த சபிக்கப்பட்ட இடம் சேதுக்குவாடி இருக்கு இல்லையா, அந்த இடமே பல வருஷமா உங்களோட குடும்ப சொத்தா இருக்கும் போல, சோ அந்த இடத்தை இப்ப நான் இன்னொருத்தருக்கு விற்க போறேன், அதுக்கு நீ கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி கிட்ட சித்தப்பாங்க கேக்குறான். அப்ப அந்த பாட்டியும் பதிலுக்கு என்ன பேசிட்டு இருக்கிற, அந்த இடமே சபிக்கப்பட்ட ஒரு இடம், அது எப்படி இன்னொருத்தருக்கு விற்பன்னு கேட்டா, இவன் அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே அது ஒரு சபிக்கப்பட்ட இடம்னு, அதுக்கப்புறம் அந்த இடம் நமக்கு எதுக்கு, அதனாலதான் சொல்றேன் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை இன்னொருத்தட்ட வித்துலாம்னு சொன்னா அந்த பாட்டி இல்ல இதை என்னால அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப பதிலுக்கு அவன நல்லா தெரியும் இந்த விஷயத்துக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா இதுவே உங்களோட மூத்த மக மட்டும் இந்த இடத்த கேட்டிருந்தானா உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பீங்கல்ல, ஆமா அதை மொத்தமா நான் மறந்துட்டேன், இந்த மொத்த சேதுக்குவாடியை வைக்கணும் அப்படிங்கறதே இவளோட புருஷன், அதான் என்னோட அண்ணனோட பிளான் தானே, அவ பொண்டாட்டிக்கு புதுசா ஒரு பார்லரை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சேதுக்குவாடியில சபிக்கப்பட்ட அந்த மரம் மொத்தத்தையும் எரிச்சு விடுறேன் அப்படிங்கிறதுக்காக போனா, ஆனா போனவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுமே ஹீரோட அம்மாவுக்கு பயங்கரமா கோவந்துருது, அதனால இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன் உன்னோட வாயை உடைச்சிடும்னு சொல்றாங்க. அப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ என்ன நடக்குதுங்க, என் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டா, இந்த சித்தப்பக்கார உன்னோட பாட்டியோட அம்மாவும் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ வரைக்கும் உங்ககிட்ட சொல்லவே இல்ல, நான் சொல்லவா, உன் அப்பா அந்த சேதுக்குவாடியில இருக்கிற மொத்த இடத்தை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக நடுவுல இருந்த அந்த சபிக்கப்பட்ட மரத்தை எரிக்கிறதுக்காக போனாரு. ஆனா அப்படி போனவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அடுத்த நாளே கடலுக்குள்ள ஒரு பிணமாத்தான் நாங்க கண்டெடுத்தோம், சோ அவர் செத்ததுக்கு அந்த சேதுக்குவாரி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஹீரோ இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, டேய் நீயும் உன்னோட அப்பன மாதிரி தான்டா, உன் அப்பங்கிட்டே இதே மாதிரிதான் அந்த சேதுக்குவாரிக்கு போதன்னு படிச்சு சொன்னேன், ஆனா அவன் கேட்காம
அந்த இடத்துக்கு போனா அதனால தான் செத்தான்னு சொல்ல ஹீரோ அப்போ இல்ல நீங்க போய் சொல்றீங்கன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஆமாடா நான் போய் தான் சொல்றேன், உனக்கு டவுட்னா நீயே போ சேத்துக்குவாடிக்கு போ, அப்படி போனீங்கன்னா நான் சொல்றது உண்மையா போய் அப்படிங்கிற விஷயம் உனக்கே தெரியும் சொல்லவும் நான் போறேன், நான் போயிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வெளியில வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு நேரத்தை சேத்துக்குவாடியை நோக்கி போயிட்டு இருப்பான். அப்படி போனவன் ஓட்டிட்டு வந்த அந்த வண்டியை காட்டுக்குள்ளே விட்டுட்டு இவன் மட்டும் கடலுக்கு நடுவுல ஒரு சின்ன பாதை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பாதை வழியா நடந்து அடிக்கடி இவனோட கனவுல ஒரு பெரிய மரம் ஒன்று வந்துட்டு இருக்குமே, அந்த மரத்தை தேடி போறான். கடைசி அந்த மரத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். அந்த நைட் டைம்ல இந்த மரத்தை பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்ல திடீர்னு இந்த மரத்துல ஏதோ ஒரு சின்ன அசைவு தெரிய இவனும் டார்ச்சர் பண்ணி இந்த மரத்துக்குள்ள யார் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தேடி பார்த்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு இந்த மரத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த முஞ்சியா போய் அப்படியே பாஞ்சு நம்ம ஹீரோ பிடிக்க அங்க சீனை கட் பண்ணா ஒரு பக்கம் நம்ம ஹீரோட அம்மாவும் மத்தவங்களும் சேர்ந்து ஹீரோ தேடிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த சித்தப்பங்காரனுக்கு ஒரு போன் வரும். அட்டன் பண்ணி பேசினா இது மாதிரி ஹீரோ ஓடிட்டு போன அந்த ஸ்கூட்டி காட்டுக்கு பக்கத்துல கிடக்கு, அவன் அந்த சேது கோடிக்குள்ள தான் போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்படி சொன்னது அந்த பாட்டி கேட்டதுமே என்னது சேது கோடிக்குள்ள போயிட்டானா, அப்ப உடனே போயிட்டு அவனை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இந்த பையன் என்னமா பேசுறீங்க நீங்க, பகல் நேரத்துல இந்த சேது கோடிக்குள்ள போக முடியாது, இப்ப இந்த நேரத்துல அதுக்குள்ள போக சொல்றீங்க, அதெல்லாம் வேண்டாம், உள்ள போனவங்களோட பேரனுக்கு எதுவாகாது, அவனை காலையில கூட்டிட்டு வந்துக்கலாம், இப்ப நீங்க எதுவும் பேசாம சைலண்டா போயிட்டு படுத்து தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இந்த பாட்டியால எதுவும் செய்யாம இருக்க முடியல. அதனால இந்த வீட்லயே ஒரு பழைய பெட்டி இருக்கும், அந்த பெட்டியில உள்ள அந்த பூட்டை உடைச்சு உள்ள இருந்து ஒரு பழைய போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோ எடுக்கும்போது தாங்க தெரிய வருது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பையனை காமிச்சிருப்பாங்க. அந்த குட்டி பையனுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பா இல்லையா, அந்த தங்கச்சி வேற யாரும் கிடையாதுங்க, இந்த பாட்டி தான். அண்ட் இப்ப இந்த பெட்டிக்குள்ளே ஏதோ ஒன்னு துடி சுத்தி வச்சிருப்பாங்க, அதையும் கையில எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன விளக்கையும் கையில எடுத்துக்கிட்டு இவங்க மட்டும் தன்னந்தனியா சிங்கப்பெண் மாதிரி அந்த சேதுக்குவாடியை நோக்கி போட்டிருப்பாங்க. அப்படி போனவங்க அந்த பெரிய ஆலமரத்துக்கிட்ட நம்மளோட பேர் இருப்பானான்னு பார்த்தா இல்லங்க, அவன் எங்க போனானே தெரியல. அப்ப அந்த மரத்துல வேற அந்த முஞ்சியா போய் அங்கிட்டு இங்கிட்டு தாவி குதிச்சுட்டு கடைசி அந்த பாட்டியை பார்த்துட்டு கீதா என்ன கிளவி ஆயிட்ட, ரொம்ப வயசாயிடுச்சு போலேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கலைக்குது. ஏன்னா என்னதான் இது பேயா இருந்தாலும் அந்த பேயோட தங்கச்சி தானே அது, அதனாலதான். அப்ப அந்த பாட்டி அந்த பேய் கிட்ட பிட்டு எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பேயும் ஓ அவன் பேரு பிட்டுவா அங்க இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அந்த மரத்துல இருக்கிற வேர்கள் நகர அப்பதான் காட்டுறாங்க இந்த வேர்கள் தான் நம்ம ஹீரோ சுருட்டி அப்படியே பிடிச்சு வச்சிட்டு இருக்கு. அந்த அப்படி பிடிச்சு வச்சிட்டு இருந்த பேய் என்ன சொல்லுதுன்னா இத்தனை காலங்களா இத்தனை வருஷங்களா இதே மரத்துல நான் சிறப்பட்டு கிடந்தேன், ஆனா இப்ப நம்மளோட ரத்த வழி பரம்பரையில ஒருத்தரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், பிடிச்சு வச்சிருக்கேன், அண்ட் இவன் மூலமாவே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு நான் வெளியில போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த பாட்டி இதை பாடுறா, இப்ப மட்டும் நீ அவனை விடல உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்ல இந்த பேய் என்ன பண்ணிடுவ நீ, நான் உன்னோட அண்ணன், என்ன பார்த்து பயமா இல்ல, என்ன பண்ணுவேன் பண்ணு பாப்போம் அப்படின்னு சொல்ல இந்த அம்மா கையில ஒரு பரம்பு எடுக்குது. அதாவது சின்ன வயசுல இந்த பையனோட அம்மா கிட்ட இந்த பரம்புலயே அடி வாங்கிருப்பா இல்லையா, அந்த பிரபுதாது. அதனால இந்த பெரம்பு எடுத்து இந்த அம்மா சும்மா காட்டுறதுக்கு அந்த பேய் பயந்து போய் இடத்துல ஒழிச்சுக்குது. அது மட்டும் இல்லங்க, நம்ம அந்த பெரம்போட சும்மா நடந்து போனாலே அங்க உள்ள அந்த வேர்கள்லாம் வழி வருது. அதுக்கப்புறம் அந்த பாட்டியை உள்ள மாட்டிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க, மேல இருந்து அந்த பேய் பத்திட்டு அவனை கூட்டிட்டு போயிடுவியா, விட மாட்டேன், நான் ஒரு பிரம்ம ராட்சசன், நான் உங்க ரெண்டு பத்தியும் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த பாட்டி யாரு, நீ பிரம்ம ராட்சசனா, நீ ஒரு முட்டாள் குழந்தைன்னு சொல்லிட்டு பரம்ப வச்சு அந்த மரத்துல ஒரு அடி அடிக்க அந்த அடியை தாங்க முடியாம அந்த பேய் மறுபடியும் மரத்துக்குள்ள ஓடி போயிடுது. அந்த கேப்ல இந்த பாட்டி நம்ம ஹீரோ காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போலாமேன்னு பார்த்தா அந்த பேய் விடாம அப்படியே நம்ம ஹீரோவோட முதுகுல கை வச்சு அவனை போக விட மாட்டேங்குது. அப்பத பார்த்த அந்த பாட்டி மறுபடியும் பரம்ப வச்சு அவனோட கையில ஒரு அடி அடிக்க அந்த பேய் மறுபடியும் வலியை தாங்க முடியாம மறுபடியும் அந்த மரத்துக்குள்ளே போயிடுது. அது அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த பாட்டி பத்தினா நம்ம ஹீரோ காப்பாத்தி அந்த இடத்த விட்டு வெளியில கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப ஹீரோ வெளியில வந்ததுக்கு அப்புறமா பாட்டி அது யாரு, அந்த பேய் என்னோட கனவுல அடிக்கடி வந்துட்டு இருக்குன்னு சொன்னா இந்த பாட்டி அந்த பேயோட பேரு முஞ்சியா, அண்ட் உனக்கு மட்டும் இந்த கனவுகள் வரல, உன்னோட அப்பாவுக்கு இதே மாதிரியான கனவுகள் தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இது இல்லாம அந்த மரத்துல பாத்திய ஒரு குடுற பேய், அந்த பேய் ஒரு காலத்துல எனக்கு அண்ணனா இருந்தா அந்த அப்பா அவன் பண்ண அந்த பாவத்தினால பேயா மாறிட்டான்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவை இத்தனை வருஷங்களா இந்த உண்மையை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா, ஏன்னா அவன் அப்பாவோட சாவுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம், நான் தான் அவர் இந்த சபிக்கப்பட்ட இடத்துக்குள்ள போறதுக்கு அனுமதி கொடுத்தேன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு கவலைப்படாத பிட்டு, உள்ள இருக்கிற அந்த பேய்னால அந்த தீவை தாண்டி வெளியில வர முடியாது, ஏன்னா அந்த பேய் அந்த மரத்தோட பிணைக்கப்பட்டிருக்குது, ஏன்னா அந்த மரத்துக்கடையில தான் என் அண்ணனோட அஸ்தியை நான் புதைச்சு வச்சேன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு கவலைப்படாதா, என்னை தாண்டி அந்த பேய்னால உன்னை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பேலை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா அவனோட முதுகுல பயங்கரமான வலி ஏற்படுது. அந்த பேயோட அந்த கையச்சு இருக்கு, சோ அந்த கையச்ச பார்த்ததுமே பல வருஷமா அந்த மரத்திலே சிறப்பட்டு கிடந்த அந்த முஞ்சியா இப்ப அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுட்டு கையில பரம்பெடுக்க திடீர்னு அந்த பேய் உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு கரெக்டான உங்களோட தலையை திருப்பி கொடூரமா அதே இடத்துல அந்த பாட்டிய பாவம் அந்த பேய் கொன்னுடுது. அப்படி அவங்களை கொண்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோ கொள்றதுக்காகவும் பாஞ்சு வர அப்படியே அங்க சீனை கட் பண்ணா படக்கு நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முழிக்கிறான். அப்படி கண்ணு முடிச்சவன் கேக்குற முதல் கேள்வியே பாட்டி எங்க, பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறான். அதுக்கு அந்த ருக்குங்கிற பொண்ணு அழுதுகிட்டு இல்லடா பாட்டி அன்னைக்கு காலையில கடற்கரை கிட்ட நாங்க செத்த பிணமா தான் கண்டுபிடிச்சோம், அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல நம்ம ஹீரோ பாவம் அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிடுறான். அவனால அந்த வலியை தாங்கிக்க முடியாம கதறி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஊருக்காரங்களும் அந்த பாட்டுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகள் எல்லாத்தையுமே செஞ்சு அவங்களோட உடம்ப கடற்கரைக்கு பக்கத்திலேயே வச்சு தகனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஊர்க்காரன்ல ஒருத்தன் அந்த சித்தப்பா கிட்ட போலீஸ் வந்து விசாரிச்ச வரைக்கும் பாட்டி தண்ணியில விழுந்துதான் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிட்டு
மட்டும் இந்த பாட்டியை கொன்னது முஞ்சியாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்னு சொல்லவும் இந்த சித்தப்பக்காரன் இல்ல என் அம்மா ஒண்ணு அந்த முஞ்சியா கொல்லல இந்த பிட்டு தான் கொன்னுட்டான். ஏன்னா நேத்து நைட்டு இவன் மட்டும் வீட்டை விட்டு வெளியில போகாம இருந்திருந்தானா என் அம்மா அவனை தேடி போயிருக்க மாட்டாங்க, அவங்களோட உயிரை விட்டுருக்க மாட்டாங்க. அண்ட் இதே மாதிரிதான் இப்ப என் அம்மாவோட உயிர் எப்படி போச்சோ அதே மாதிரியே என் அண்ணன் என் பொண்டாட்டிக்காக அந்த இடத்த வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மரத்தை இருக்கிறதுக்காக போனா. ஆனா அவனும் அப்படிதான் என் அம்மா மாதிரியே அனாதைய செத்து கிடதான்னு சொல்றாங்க. அப்பதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோட அம்மாவால அதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. அதனால பையன்கிட்ட டே இதுக்கு மேல நாங்க என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, அதனால வாடங்கிறது போலன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட ஊருக்கு பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க ராத்திரி அந்த பஸ்ல போயிட்டு இருக்கும் போது சடனா ஹீரோட முதுகுல அந்த பேயோட கை அச்சிருக்கும் இல்லையா அந்த அச்சு அப்படியே எரியற மாதிரி இருக்கு. அதனால அவனும் வழி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருப்பான். அப்ப சடனா அவனுக்கு முன்னாடி ஒரு லேடி உட்கார்ந்துருப்பாங்க. இந்த லேடியோட முதுகை யாரோ கிள்ளி விட இந்த அம்மா திரும்பி பார்த்தா பின்னாடி ஆம்பளை பையன் இவன் தானே உட்கார்ந்துருக்கான். அதனால எதுக்குடா என் முதுகை கில்லுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோட அம்மாவும் ஏங்க என் பையன் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, எதுக்கு அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்கன்னு கேட்டா நான் என்ன சும்மா சொல்றேன் பாருமா செவந்து போச்சு இந்த அளவுக்கு கிள்ளி வச்சிருக்கான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோட அம்மாவும் சரி நீ இங்க உட்கார வேணா பின்னாடி போயிட்டு உட்காரு, இதுக்கப்புறம் அந்த அம்மாவோட முதுகை யாரு கிள்ளா பாப்போம்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேசிட்டு இருக்க. இவன் பின்னாடி உட்காந்துருப்பான். திடீர்னு அந்த பேயோட குரல் பத்திட்டு அந்த பையல கேக்குது. நான் விட்டு யார் அவளை கிள்ளதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா, அவளை கிள்ளது வேற யாரும் கிடையாது நான் தான் சொல்லிட்டு அந்த பேய் எட்டி பார்த்துட்டு உஷ் சத்தம் போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்படி சொல்லிட்டு என்ன ஒன்னால மட்டும் தான் பார்க்க முடியும், அதே மாதிரி இத்தனை வருஷமா அந்த மரத்துல மாட்டிக்கிட்டு எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, ஏன்னா இனிமே என்னோட மரமே நீதான் உன் கூட தானே இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. திடீர்னு அந்த பஸ்ல உள்ள லைட் எல்லாம் டக்கு டக்குன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி எரிஞ்சதுமே பக்கத்துல உள்ள அந்த பேயை காணும். அப்ப அந்த பேய் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பைய பெருமிச்சு விட்டா திடீர்னு அந்த பேய் இவனுக்கு பின்னாடி வந்துட்டு முன்னிய கண்டுபிடி என் காதலி முன்னிய கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவாலே அந்த பேய் பேசுறத கேட்க முடியாம அவனோட காதை பொத்திட்டு உட்காந்துட்டு இருப்பான். அண்ட் கடைசியா அந்த பஸ்ஸும் பத்தினா நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கிற அவனோட ஊருக்கு வந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா கூட ஹீரோவால சந்தோஷமா இருக்க முடியல, ஏன்னா அவனை சின்ன வயசுல இருந்தே அவனோட பாட்டி தான் ரொம்ப பாசமா பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப அவங்க இல்ல அவங்க சமைச்ச அந்த சாப்பாடு சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போய் உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு அம்மா வந்துட்டு பிட்டு கவலைப்படாதா இந்த இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு கொடுத்தா அவன் இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அவனோட ரூம்ல போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு இவனோட ரூம் கதவு தானா திறக்கிற மாதிரி தெரிய இவனை யாருன்னு எட்டி பார்த்தா அந்த கதவுக்கு பக்கத்திலே பேய் நின்னுகிட்டு எனக்கு என் காதலி முன்னி வேணும்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் பயந்து போய் கண்ணை மூடிட்டு அந்த பெட்ல படுத்திருப்பான். அப்படி படுத்தவன் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சு பார்த்தா திடீர்னு அந்த பேய் இவன் மேல நின்னுட்டு இருக்கு. பட் கத்திட்டு கண்ணு முடிச்சு பார்த்தா இப்ப அந்த பேய காணோம். சரி காணோன்னு பெருமூச்சு விட்டா திடீர்னு அவனோட முதுகுல உள்ள அந்த கையச்சு எரியுது. அப்படியே அவனோட உடம்பு செலுத்து முடியல எழுந்திருச்சு நிக்குது. அப்ப டக்குன்னு அந்த பேய் வர பாஞ்சவனை பிடிக்கிறதுக்காக வர இவனும் பயந்து போய் கண்ணை மூடிட்டு ப்ளீஸ் என்ன விட்டுன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா மறுபடியும் அந்த பேய காணோம். ஆனா காணோம்னு நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் அந்த பேய் உன்னோட காலை பிடிச்சு எடுத்து அங்குள்ள புக் ஷெல்ஃப் மேலே அப்படியே தூக்கி அடிக்க அது மொத்தமா சாஞ்சவ மேல விழ வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கப்புறம் உன்னோட ரூமோட மெயின் டோர் பத்திட்டா அப்படியே லைட்டா ஓபன் ஆக இவன் அந்த ரூம் விட்டு உள்ள வந்தா அந்த பேய் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பேயோட காதல இந்த முன்னி இருக்கா இல்லையா அவளை கண்டுபிடி அப்படிங்கிற வார்த்தையை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கு. அதனால ஹீரோவும் கடுப்பாயிட்டு ஏ முஞ்சியா நீ என்னோட பாட்டியை கொடூரமா சாகடிப்ப, உனக்கு நான் உன்னோட முன்னிய கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா, என்னால முடியாதுன்னு சொன்னா அப்படியே அந்த பேய் நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுருது. அப்ப ஹீரோவும் எப்பா சாமியை வளர்த்து என்ன காப்பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு திருச்சி ஓடிட்டு இருக்க. பின்னாடியே அந்த பேய் வரட்டி வந்துட்டு இருக்கும். அப்ப ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல உன்னோட ரூம்குள்ள போயிட்டு அந்த ரூமோட டோரை சாத்திக்க அந்த பேய்னால அந்த ரூமுக்குள்ள வர முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஜன்னல் வழியா வெளியில எட்டி பார்த்தா அங்க ஒரு பெரிய லேம்ப் போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட் மேல அந்த பேய் உட்காந்துக்கிட்டு அங்குள்ள லைட்டை புடுங்கி அப்படியே கீழே போடுது. ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோவோட அம்மாவோட தலையில விழ வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல ஒரு அடி கேப்ல இந்த பக்கம் வந்துருக்கும். அப்ப அதை பார்த்த ஹீரோக்கு ஒரு நிமிஷம் கொலை நடக்கி போயிரும். அதுக்கப்புறம் அந்த பேயும் இப்ப நீ முன்னிய கண்டுபிடிக்கலனா உன் அம்மாவுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சதுல அப்ப முன்னிய கண்டுபிடிக்கிற வேலையை பாரு அப்படின்னு ஹீரோவே மிரட்டுது. அதனால நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம நம்ம ஒரு விக்ரமாதித்தன் கதையில எப்படி வேதாளம் முதுகுல ஏறிக்கும் அதே மாதிரியே அந்த முஞ்சியா பேயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட முதுகுல உட்காந்துக்கிட்டு என் காதலி முன்னிய தேடு நம்ம ஹீரோ அந்த ஊர் முழுக்க அலைய விடுது. அண்ட் காலையில ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வெளியில பால் பாக்கெட் இருக்க வந்தா பிச்சைக்கார மாதிரி நம்ம ஹீரோ அங்க உட்கார்ந்து இருக்கான். அப்ப அம்மா வந்துட்டு என்னடா ஆச்சு நைட் ஃபுல்லா தூங்கலையான்னு கேட்டா அவன் எதுவுமே பதில் பேசாம உள்ள போயிட்டு குளிச்சிட்டு இருப்பான். அண்ட் குளிச்சிட்டு வந்து கண்ணாடியில பார்த்தாலும் அந்த பேய் முன்னிய கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி தான் எழுதி வச்சிருக்கு. இதுல கொடுமை என்னன்னா நம்ம ஹீரோ அந்த கடையில வேலை பார்க்க கூட விட மாட்டேங்குது. பின்னாடி சோஃபால உட்காந்துட்டு இருக்குது. இங்க வந்த கஸ்டமர் ஒருத்தவங்க குழந்தைய வீல் சேர்ல கொண்டு வந்திருப்பாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடுது. அப்ப அதை பார்த்த ஹீரோவும் குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஓட அந்த பேய் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி இப்ப மட்டும் என் முன்னிய கண்டுபிடிக்கிற உதவி பண்ணல குழந்தைய உள்ள போட்டுன்னு மறுபடியும் மிரட்டுதுங்க. இதனால ஹீரோ வர வழி இல்லாம சரி நான் அவளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய காப்பாத்தி அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிருவான். அதுக்கப்புறம் ராத்திரி பகல்னு பார்க்காம அந்த பேய முதுகுல சுமந்தபடி அந்த பேயோட காதலி எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தான் தேடிட்டு இருப்பான். அப்போ ஒரு இடத்துல தாகமா இருக்குன்னு தண்ணி குடிச்சா கூட என்னடா தண்ணி குடிக்கிற போயிட்டு அவளை தேடு இல்லன்னா என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அங்க நிக்கிற பைக்கோட அந்த ஸ்டாண்ட பிடிச்சு இழுக்க அது மேல உட்கார்ந்திருந்த பைய பொத்துரு கீழே விழுந்துறான். இதனால ஹீரோவன் நம்மளால மத்தவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்றத அப்படியே கேட்கறான். திரும்ப அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் வேற ராத்திரி எல்லாம் வெளியில போறான். விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வரான் இல்லையா. அதனால ஹீரோவோட அம்மாவும் பிள்ளைக்கு என்னாச்சு எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் புரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் ஹீரோவாலே இதுக்கு மேல இந்த விஷயத்தை தனியா சமாளிக்க முடியல. அதனால ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்பேன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இப்ப வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். ஆனா அந்த பையன் சுத்தமா நம்ப மாட்டேங்கிறான். அதனால ஹீரோவான் டேய் நீ தானே என்னோட ஃப்ரெண்டு நீயும் நம்மளனா எப்படா நீ யோசிச்சு பாரு உனக்கு இந்த ஏலியன்ஸ் மேல
மேல நம்பிக்கை இருக்குல்ல, ஆமா அதே மாதிரி இந்த பேய்களை நம்புடா, இதெல்லாம் உண்மைடா. டேய் என்னடா பேசுற, சயின்டிபிக்கா ஏலியன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு, ஆனா பேய் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. அப்ப ஹீரோவும் சரி ஆதாரம் தானே வேணும், என் முதுக பறான்னு சொல்லிட்டு அந்த முஞ்சியோட கை அச்ச காட்டான். அப்பத பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கார ஸ்கின் அலர்ஜி, அதான் அந்த இடம் மட்டும் கருப்பா இருக்கு, கிரீம் போட்டா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதனால ஹீரோவும் ஃப்ரெண்டே நம்ப மாட்டானே, இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்க. வெளியில பத்தினா சூரியன் அஸ்தமனமாகும். சோ இத வச்சே நம்ம ஹீரோ பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா அந்த முஞ்சியா போய் வெளியில வருது. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியில போயிடுது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். அதை பத்தி ஃப்ரெண்டுக்காரர்கிட்டயும் சொல்லிட்டு, மச்சான் அந்த பேய் என்னால மட்டும் தான் பார்க்க முடியும், ஆனா நீ கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா கூர்ந்து கேட்டினா கண்டிப்பா அந்த பேய் பேசுறத உன்னால கேட்க முடியும்னு சொல்றான். அதனால ஃப்ரெண்டுக்காரனும் வீட்டுக்கு கூட போகாம நம்ம ஹீரோவோட ரூம்லயே உட்காந்துட்டு ஏதாவது கேக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்பான். ஆனா ரொம்ப நேரமாயும் ஒன்னும் கேட்கலன்னு சொல்லிட்டு, என்ன மச்சான் என்ன கலாய்க்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. திடீர்னு அந்த பேய் உனக்கு பக்கத்துல வந்துட்டு, டேய் பள்ளி மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்து இவன் ஒரு நிமிஷம் அலண்டி போயிடுறான். சோ இப்ப அந்த பேய் பேசுறத நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டாலையும் கேட்க முடியுது, ஆனா பார்க்க முடியல. அப்ப அந்த பேய்களை பயமுறுத்திட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஃப்ரெண்டுக்காரனும் மச்சான் என்னடா ஆச்சுன்னு கேட்டா ஹீரோ அந்த பேய்ங்கிறது கிளம்பிருச்சுன்னு சொல்றான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, டேய் மச்சான் இத நம்ம ஒரு ஸ்டைல எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, இது பேய், அதனால ஹாலிவுட் லெவல்ல நம்ம டீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவன் அந்த ஓஜா போர்டு மாதிரி ஒரு டிஷர்ட் ஒன்னு இருக்கும், அந்த டிஷர்ட்டை கவுத்து போட்டு, ஏப்பா முஞ்சியா நீ இருக்கிற விஷயத்த நாங்க உண்மை நம்புறோம், ஆனா உனக்கு என்ன உதவி பண்ண எங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கறத சொல்லு, நாங்க அதை உனக்காக கண்டிப்பா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்ப ஃப்ரெண்டுக்காரன பாருங்க, மச்சான் இந்த முஞ்சியாவுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன், உன்ன பின்ன ஸ்கூல் பக்கம் கூட ஒதுங்கி இருக்காது, அதனால இங்கிலீஷ் வேணா, நம்ம வேணா ஹிந்தில பேசி ட்ரை பண்ணி பாப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பேய் டென்ஷன் ஆகி சப்புன்னு அந்த பையலோட மூஞ்சிலே ஒரே அப்பா விட்டுருது. விட்டுட்டு யார பார்த்து என்னடா சொன்ன, நான் ஸ்கூலுக்கு போனது இல்லையா, நான் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சேன்டா, எனக்கும் இங்கிலீஷ் தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இவங்களும் ஐயா சாமி தெரியாம நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சு விட்டுரு, எங்களை எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டுக்கார வர, எப்பா முஞ்சியா உனக்கு என்னதான்ப்பா வேணும், உனக்கு என்னதான்ப்பா பண்ணணும்னு கேட்டா, எனக்கு முன்னிதான் வேணும், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் தான் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்த அந்த டிஷர்ட்டை தாட்டாரா கிழிச்சிரியே. இவங்களும் பயன் தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு வெளியில ஓடி வந்துருவாங்க. அப்படி ஓடி வந்தவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் படத்துல நடிக்கிற ஒரு ஹீரோயினோட பாட்டை போட்டு விட்டு, எப்பா முஞ்சியா உனக்கு இந்த முன்னிதான் வேணுமா, இந்த ஹீரோயின் நல்லா இருக்கா பாரு, இவ்வளவு வேணா வச்சுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அந்த பேய் இல்ல எனக்கு முன்னிதான் வேணும், அண்ட் அவன் மட்டும் எனக்கு கிடைக்கல, உங்க எல்லாரையுமே நான் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு அது செமத்தையா மிரட்டிட்டு இருக்கு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற விஷயம் புரியாம நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பரான ஐடியா ஒண்ணு வருது. என்னன்னா இப்ப பேயா சுத்திட்டு இருக்கிற அந்த முஞ்சியா பேய் பத்தி தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டி எந்த கிராமத்துல வாழ்ந்தாங்களோ அதே கிராமத்துல தான் அந்த பேய் வாழ்ந்துருக்கு. அப்படின்னா கண்டிப்பா அந்த பேயோட காதலியும் அதே ஊர்ல தான் வாழ்ந்துருக்கணும். அப்படின்னா இப்ப அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ருக்கு இருக்கா இல்லையா, அந்த சித்தப்பா பொண்ணு, அவகிட்ட இந்த முன்னிய பத்தி விசாரிச்சு பாப்போம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவளுக்கு வீடியோ கால் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு ஹீரோ அந்த ருக்கு கிட்ட, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, என்னன்னா உங்க ஊர்ல முன்னின் யாராவது பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களா, அவங்களை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டா இவ யோசிச்சுட்டு, ஆமா எனக்கு தெரியும், அந்த ஃபேமிலி கூட எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்தாங்க, ஆனா இப்ப அந்த வீட்டுல யாருமே இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றா. அப்ப ஹீரோவும் சரி அவங்க எங்க போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த உன்னால கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு ஒரு நிமிஷம், இப்ப எதுக்கு முன்னின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தியே விசாரிச்சுட்டு இருக்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதை நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன், இப்ப அவங்கள பத்தி ஏதாவது உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ யோசிச்சுட்டு, ஆமா அந்த முன்னியோட பழைய போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அதாவது உன்னோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டியோட காலத்துல எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அந்த போட்டோஸை விட நான் போன்ல போட்டோ எடுத்து உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ சரி ஓகே சூப்பர் சீக்கிரம் அந்த போட்டோஸ் அனுப்பி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு போனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது, இன்னும் அந்த போட்டோஸ் வரல. அதனால இவங்க என்ன பண்றாவ, இன்னும் போட்டோ அனுப்பலையாவ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த முன்னியோட போட்டோ கிடைச்சிருது. இதனால இவங்க போன்ல உள்ள அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்க. திடீர்னு அந்த பேய் வேற பின்னாடி வந்துட்டு முன்னே அப்படின்னு எட்டி பார்க்கும் பாருங்க. இவங்க அலண்டு போயிடுறாங்க. அண்ட் அப்படி அலண்டு போனவங்க மறுபடியும் போட்டோ பார்த்தா ஒரு மரண ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா போட்டோல இருக்கிற அந்த முன்னிங்கிற பொண்ணு பத்தினா அச்சஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கிறா. அந்த போட்டோவை இன்னும் டீப்பரா பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது இந்த முன்னிங்கிற பொண்ணு பத்தினா நம்ம ஹீரோயினோட பாட்டி. அதனாலதான் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாட்டி மாதிரியே இப்ப அச்சஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினும் இருக்கிறா. அதனால இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினோட அந்த ஃபேமிலியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்படி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த முன்னிங்கிறவங்க கண்டிப்பா இந்த அட்ரஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த பேரை வந்துட்டு சீக்கிரம் போங்க உன்னிய கண்டுபிடிக்கன்னு சொல்லவும் இவங்க அச்சு பிடிச்சிட்டு வண்டியை வேக வேகமா ஓட்டிட்டு நேரா அந்த அட்ரஸ்க்கு தான் வராங்க. அப்படி அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தாங்க ஒரு வயசான பாட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. அந்த பாட்டி வேற யாரும் கிடையாதுங்க, அந்த பேயோட ஆளு. அந்த முன்னிதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப மேல லைட் மேல உட்காந்து இருக்கிற பேயை பார்த்து நம்ம ஹீரோவா, என்ன அவன் முன்னி கிடைச்சிட்டா எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டா அந்த பேய்க்கு இந்த முன்னிய பார்த்ததும் பிடிக்கல போல. அதனால டக்குன்னு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போக நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுகானும் அப்பாடா நம்ம வேலை முடிஞ்சு வாடா கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போலாமேன்னு பார்த்தா கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் வரா. வந்துட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு பாட்டி இறந்து போன விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், பட் அவங்க சாவுக்கு என்னால வர முடியல, நான் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சச்சா இதுல என்ன இருக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். ஆனா ஹீரோயின் விட
அவன் என்ன வந்தோடனே கிளம்புற, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாய கூடன்னு சொல்லிட்டு இவனை தனியா கிச்சனுக்கு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் பாட்டியும் என்னோட பாட்டியும் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்றா. அப்ப பின்னாடி வர அந்த முஞ்சியா பே வேற எட்டி பாத்துட்டு இருக்கு. அப்ப அதே நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கு. டேய் பின்னாடி ஒண்ணு இல்ல, அங்கே என்னடா பாக்குறேன்னு கேட்டா இவன் ஒண்ணு இல்ல நான் சும்மா தான் பாத்துட்டு இருந்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சரி இவனை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, அதனால வெயிட் பண்ண நான் ஜூஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுட்டு இருப்பா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ நோட் பண்றான் அவளோட கையில அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் இல்ல. அதனால ஹீரோ என்னாச்சு உன் கையில உள்ள அந்த மோதிரம் எங்கன்னு கேட்டா இவன் அந்த பையகிட்டே அதை திருப்பி கொடுத்துட்டேன், ஏன்னா மென்டலா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் மெச்சூர்ட் ஆகலன்னு எனக்கு தோணுது, அதனால வேண்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. திடீர்னு அந்த பேய் பத்தினா அவளோட தலைக்கு மேலதான் நின்னுட்டு இருக்கும், அவளை பிடிக்கிறதுக்காக வரும். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினை தனியா இந்த பக்கம் எழுது அவளை கட்டி பிடிச்சிட்டு நீ பண்ணதுக்குல ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். அவளும் ஒன்னும் புரியாம சரி சரி எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட முதுகுல ஏறி அந்த முஞ்சியா பேய் பத்திட்டா அப்படியே நம்ம ஹீரோயினை வச்சக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கு. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேய் இந்த முன்னி எப்படி பாத்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிறதுனால இவளதான் முன்னி நினைச்சிட்டு இருக்கு. சோ அந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தினா நைஸா அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியில வந்துருவான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கான அந்த பேய் கிட்ட எப்பா நீ கேட்ட மாதிரியே முன்னி உங்ககிட்ட சேர்த்துட்டப்பா, நீ நினைச்ச மாதிரியே முன்னிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறோம், இந்த ப்ரீ வெட்டிங் போட்டோஸ் எல்லாம் கூட நானே எடுக்கிறேன் ஃப்ரீ தான், ஆனா அந்த கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் கிட்ட கேட்டுட்டு இருக்க. பதிலுக்கு அந்த பேய் என்று சொல்லுதுன்னா கல்யாணம் நடக்கணும் ஆனா இங்க இல்ல, அந்த சேதுக்குவாடியில மந்திர தந்திர வார்த்தைகள் எல்லாம் சொல்லி மணமகளை பலி கொடுத்து என் ஆத்மாவை விடுவிக்கணும், அப்பதான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதுக்கு ஹீரோவும் மோட்ரா ஐயோ கொலைலாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னா டேய் நீ மட்டும் நான் சொன்னதை செய்யலன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் உன் அம்மா அப்புறம் இங்க நிக்கிறானே பள்ளிவாய் முஞ்ச இவன் அப்படின்னு எல்லாரையுமே நான் கொன்றுவேன்னு சொல்றான். அப்ப ஃப்ரெண்டுக்காரனும் மச்சான் பேசாம அந்த கல்வி முன்னிய கொண்டு வந்து இந்த பேய் கிட்ட விட்டுருவோம், இந்த பேய் என்ன சொல்லுதோ அதை அப்படியே செஞ்சிருவோம், அப்பதான் அந்த பேய் கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு எப்பா முஞ்சியா நீ கேட்ட மாதிரியே முன்னிய உங்ககிட்ட வந்து சேர்த்துருன்னு சொன்னா அந்த பேய் தாவி அப்படியே நம்ம ஹீரோ மேலே விழுது முன்னி இல்ல எனக்கு பேளாதான் வேணும், அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவதான் என்னோட காதல்னு சொல்லிட்டு இந்த பேய் சந்தோஷத்துல தாவி குதிச்சுட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பேயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் தான் முன்னி. பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் சின்ன பையனா இருந்தப்போ எப்படி அந்த பொண்ணை பாத்துருப்பானோ அதே மாதிரியே இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிறதுனால இப்ப இவ தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த பேய் அடம் முடிச்சிட்டு இருக்கு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் நம்ம ஹீரோட பாட்டி இவங்க 3 பேரும் ஒண்ணா உட்காந்து தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ எதிர்த்து அந்த பக்கம் சைடுல திரும்பி பார்த்தா உட்கார்ந்திருந்த அந்த பாட்டியை காணோம், எலும்பு கூட மட்டும்தான் இருக்கா. அதை பார்த்து உங்க கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த முஞ்சியா பேய் பத்தின நம்ம ஹீரோ பார்த்து பலி பேலாவ கொல்லுன்னு சொல்ல இவனும் கத்திய வச்சு சரக்குன்னு குத்துற மாதிரி காட்டாங்க. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்த கனவு தான். சோ அதனால இந்த பிரச்சனைல இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு புரியாம இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த பேய் பிசாச ஓட்டக்கூடிய ஏதாவது ஒரு ஆளை பாக்குறதுக்காக போறாங்க. அப்படி போயிட்டு பார்த்தா அங்க இருக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம அல்வா பார்ட்டி சத்யராஜ் தான். அவர் பாருங்க ஹிந்தியில போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு ஹல்வா தான் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படின்னா ஹால்ல ஒரு பெரிய ஜப கூட்டம் மாதிரி ஒண்ணு போட்டு அங்க பேய் பிடிச்சிருக்குன்னு சில பேர் வருவாங்க. அவங்களோட தலையில கைய வச்சு சாத்தானே அப்பாலே போ ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்த அங்க பேய் பிடிச்ச மாதிரி வந்தவங்க எல்லாம் அப்படியே துடிதுன்னு துடிக்கிறாங்க. அண்ட் ஒரு பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே தெரியுது ஒரு சரியான டுபாக்கூரு இப்படி எல்லாம் பண்ணி ஏதோ ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு போல. சோ அதை பார்த்து இவங்களை நம்பி இவர் பேய் ஓட்டுவார் நினைச்சுக்கிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்றது யாருன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் அந்த பேய் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோவுக்கு இவரை பார்த்து பெருசா நம்பிக்கை எதுவும் இல்ல. அதனால இல்ல சார் எங்க பிரச்சனையை உங்களால தீர்த்து வைக்க முடியாது, நாங்க கிளம்பணும்னு சொல்லிட்டு தட்டோட்டு கிளம்பவே பார்த்தா தெரியாதரமா ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவோட முதுகுல அப்படி துணியை விளக்கிடுவான். அப்படி விளக்குறதுமே அவன் உடம்புல உள்ள அந்த பேயோட கை வெளியே தெரிய நம்ம சத்யராஜ் அவர் இந்த படத்துல கரிமன் கூப்பிடுறாங்க. சோ அவர் அந்த கையச்ச பார்த்ததுமே முஞ்சியா அப்படிங்கிற பேரை சொல்றாரு. சோ ஆல்ரெடி இவருக்கு அந்த முஞ்சியா பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல. அண்ட் அதனால அவரும் இங்க 2 பத்தியும் உட்கார வச்சுட்டு அவரோட ட்ரெஸ் அந்த காஸ்டியூம் எல்லாத்தையும் மாத்திட்டு என்னப்பா என்ன பார்த்தது என்ன டுபாக்கூன்னு நினைச்சிட்டீங்களா, நீங்க ஸ்டேஜ்ல பாத்தீங்களே அவங்க எல்லாம் உண்மையான கேஸ் கிடையாது, எல்லாமே சும்மா லொல்லாக்கி, ஆனா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா இதுதான் உண்மையான கேஸ், அதனால தான் உங்கள்ட்ட இப்படி சீரியஸா பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி இந்த முஞ்சியா பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா இவர் உள்ள போயிட்டு ஒரு ஓலச்சோடி மாதிரி ஒரு சின்ன சீட் எடுத்துட்டு அவர் இந்த முஞ்சியா பத்தி தெளிவா சொல்றாரு. புதுசா எதுவும் இல்லைங்க, நம்ம பாத்துட்டு இருக்கிற அதே விஷயத்த தான் சொல்றாரு. அப்படியே ஒரு ரீவன் படிக்கலாம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த முடிய குடிமை மாதிரி வச்சுட்டு 10 நாள் கழிச்சு அதை மொத்தமா எடுக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. சோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க தான் முஞ்சியாவா மாறுவாங்க, ஒரு கொடூர பிரம்ம ராட்சசனா மாறுவாங்க. அப்படி மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் இல்லையா அதை எப்படியாவது தீர்த்துக்கணும் அதை எப்படியாவது நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுலயும் இந்த மரத்துக்கடியில இந்த சாம்பலை புதைச்சு வச்சிருக்கிறதுனால அவங்க அந்த மரத்தோட பிணைக்கப்பட்டிருப்பாங்க. அண்ட் ஒருவேளை அந்த மரத்துல இருந்து வெளியில வந்தவங்க அவங்களோட பரம்பரையை சேர்ந்தவங்களோட உடம்புல கை வச்சிட்டாங்கன்னா இந்த பேய்க்கு இந்த மரம் எப்படி ஊடகமா இருக்கோ அதே மாதிரி இந்த மனுஷங்க ஊடகமா மாறிடுவாங்க. அண்ட் பொதுவாவே இந்த பேய்களுக்கு பெண்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும், அவங்களை கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படும். இதுதான் அந்த முஞ்சியாவோட கதை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப அவர் சொன்ன ஸ்டோரி தான் இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால இவங்களும் சரி சரி அந்த பேய் நாங்க எப்படி அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவர் அதுக்கான வழிமுறையை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த பேய் அழிக்கணும்னா அதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் ஒன்று வேணும். அதனால இந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா இந்த சிம்பிளை முஞ்சியாவோட வம்சாவளியை சேர்ந்தவங்க அவங்க கையை கழிச்சு ஆட்டோட நெத்தியில இந்த சிம்பிளை வரையணுமா. அப்படி வரைஞ்சிட்டு அந்த முஞ்சியாவோட ஆத்மா அந்த ஆட்டுக்குள்ள போயிடுவா. அப்படி ஆட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த முஞ்சியா கேட்ட மாதிரியே ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த ஆட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு 2 பத்தியும் பலி கொடுத்துட்டா அந்த பெண்ணோட ஆத்மாவும் இந்த பேய மாதிரியே முஞ்சியாவா மாறிடுமா. சோ கடைசியில இந்த முஞ்சியா ஆசைப்பட்டது நடந்துரும். ஆக்சுவலி இதைத்தான் அந்த முஞ்சியா நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டுக்காரனே
பண்ண சொல்லுது. பட் இந்த இடத்துல இந்த முஞ்சியா அந்த ஆட்டோட உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஒருவேளை அந்த ஆட்டுக்குள்ள அந்த முஞ்சியா இருக்கும் போதே அதை கொன்னுட்டனா அந்த ஆட்டோட உடம்புக்குள்ளே இந்த முஞ்சியா அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாலும் சரி திரும்பி வர முடியாது. சோ இந்த பிளான தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கான சரி அப்ப அந்த முஞ்சியா உண்மையாவே நம்பணும்னா அது கல்யாணம் பண்ணிக்க விரும்புற நம்ம ஹீரோயினே அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய இருக்குமே. இதனால எதுவும் பிரச்சனை வந்துடாதான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது. அந்த முஞ்சியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆட்டுக்குள்ள இருக்கும் போதே நம்ம அதை கொண்டுடுவோம். அதனால என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நான் உங்க கூட இருக்கேன். ஆனா நீங்க இப்ப எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினை நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு வரதுக்கான வழியை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இவரை நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டுக்காரனே அவங்க இருந்து அனுப்பிச்சு விடுவாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கான சேர்ந்து எப்படியாவது ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிடணும்னு பாக்குறாங்க. அப்படி கூப்பிடுறவங்க எப்படி கூப்பிடுறாங்கன்னா பாருமா இப்பதான் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஒன்று வச்சிருக்கல அந்த ஸ்டுடியோக்காக நாங்களே ஃப்ரீயா ஒரு ஆட் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கோம். அதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம ஹவாய்க்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற பீச்ல எடுக்க வேண்டியது இல்ல. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்த அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு சூப்பரான பீச் ஒன்னு இருக்கு. அந்த பீச் கிட்டே உன்னோட ஜூம்பா ஸ்டுடியோட அந்த ஆட் ஷூட்டிங் எடுத்து வெளியில விட்டோம்னா சும்மா உன்னோட பிசினஸ் இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போயிடலாம். சும்மா பண மழையில நனையலான்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி இவனுக்கு நம்ம ஹீரோயினையும் இன்னும் அந்த டான்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களையும் கூட்டிட்டு எப்படியோ அந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல அவங்க கூடவே இந்த பேய ஓட்டம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கரிமு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்த மனுஷன் பாதியில இறங்கிட்டு பாருப்பா நான் அவன் கூடவே இருந்தேன்னா கண்டிப்பா ஹீரோயினுக்கு டவுட் வரும். அதனால நான் தனியா ஒரு பக்கம் தங்கிக்கிறேன். நீயும் மத்தவங்களும் வேற ஏதாவது இடத்துல தங்கிக்கோங்க. ஏதாவது அர்ஜென்ட்னா உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க எடுத்து போயிடுவாரு. அப்படி அவர் போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே இந்த சித்தப்பாவோட வீட்டுக்கு போடா அந்த பையன் இவங்க எல்லாருமே அந்த வீட்டுல தங்க விட மாட்டேங்கிறான். ஆனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. இப்பவே எல்லாரும் எடுத்து கிளம்புங்கன்னு சொன்னா இவங்க கூடவே நம்ம ஹீரோட அம்மா வந்துருப்பாங்க போல. அதனால அவங்க சப்போர்ட்டுக்கு வராங்க. என்னையா பேசிட்டு இருக்கிற நீ இந்த வீட்டு மேல உனக்கு உரிமை கிடையாது எனக்கு உரிமை கிடையாது. உரிமை கொண்டவங்க ரெண்டே பேரு நம்ம ஹீரோ அப்புறம் இருக்கல இருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் தான் அந்த உரிமை இருக்கு. அதனால சொல்லுமா இருக்கு நாங்க அங்க தங்கறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை கேட்டா அவன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிடுறா. அதனால முடிஞ்சு அவளுக்கே ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்புறம் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த சித்தப்பாவோட வீட்டுல தான் தங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்னு அப்பப்ப ஹீரோயினை ஏமாத்திரம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட் ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் எப்படி இருக்க நம்ம ஹீரோ பத்தினா எப்ப பாரு நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறதுனால அவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அண்ட் இதே டைம்ல இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைக்கும். அதனால ரெண்டு பேரும் மனசுல எதையும் வச்சுக்காம அப்படியே ரொம்ப ஓப்பனா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா கரடி குறுக்க வந்த மாதிரி இந்த கூபா பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் பூவை கொடுக்கறான் லவ்வா ரெண்டு கவிதையை சொல்றான். கவிதையை சொல்றதுமே இவளும் படசை எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த பையல கட்டி பிடிச்சிட்டு நாங்க கொஞ்சம் தனியா பேசிட்டு வரோம்னு சொல்லிட்டு இவங்க அங்க காட்டுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த கூபா பையன் நம்ம ஹீரோனை கிஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க இதை நம்ம ஹீரோ ஒரு ஓரமா நின்று பாத்துட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு பின்னாடி இந்த முஞ்சியா போய் வந்துட்டு இந்த கூபா பையல பார்த்து யாழே கரெக்ட் பண்ண பாக்குறான்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட காலை பிடிச்சி பக்கத்துல உள்ள அந்த புதர் வழியா தர தர தரன்னு இழுத்துட்டு போக அவனோட மொத்த உடம்பு அப்படியே ரத்த கலரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோனை அப்படியே அந்த பையல காப்பாத்தி பக்கத்துல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்படி அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர் கிட்ட டாக்டர் என்னாச்சு என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகலையே அவர் நல்லா இருக்காருல்ல அவரை காப்பாத்தல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டா அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லமா ஆனா இந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் அப்படியே புரியாம முழிச்சிட்டு இருப்பான். அந்த வார்த்தையை சொல்ல முடியல அவனால. அப்ப குறுக்க அந்த ஃப்ரெண்டுக்கு குலோப் ஜாமுன் அப்படின்னு சொல்ல ஆமாப்பா 2 குலோப் ஜாமுனும் காலி இவனை எழுதிட்டு போன அந்த நாயை கட்சி தின்றுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே மயங்கி போத்துற அதே இடத்துல வந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் மயக்கம் தெளிச்சதுக்கு அப்புறமா ஆபரேஷன் தேட்டருக்குள்ள எட்டி பார்த்தா ஏதோ சுத்திலாம் துணி கட்டி அந்த பழக அந்த இடத்துல ஏதோ வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம நைஸா அந்த இடத்த விட்டு கிளம்பி பக்கத்துல உள்ள இன்னொரு ஸ்டோர் ரூமுக்கு போனா அங்க அந்த பேங்குள்ள எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு இப்பவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கு. அப்ப நம்ம ஹீரோட தங்கச்சி இந்த சித்தப்பா பொண்ணு இருக்கா இல்லையா அவன் அந்த ரூமுக்குள்ள வர இந்த பேயை இவளால பார்க்க முடியாதுன்னு பார்த்தா அவளோட கண்ணுக்குமே இப்ப இந்த முஞ்சியாவோட பேய் தெரியுது. அதனால அந்த பேயுமே ஆச்சரியமா இவளால எப்படி நான் பார்க்க முடியுதுன்னு கேட்டா ஹீரோ ஏன்னா இவ்வளவு என்னோட ரத்தம் தான் இவளை என் வம்சாவளியை சேர்ந்தவதான் அதனாலதான் உன்னை பார்க்க முடியுதுன்னு சொல்றான். இதனால இந்த ருக்கு வேற அப்படியே பேய் அடிச்சமா நின்று இருப்பா. அப்ப இந்த முஞ்சிய வர கிட்ட வந்துட்டு இவளோட முடிய தொட்டு பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த ஷாம்பு கண்டிஷனர் தேங்காய் இதெல்லாம் வச்சு நல்லா அடர்த்தியா முடிய வளர்த்து வச்சிருக்க பாரு எனக்கும் பேலாக்கும் மட்டும் கரெக்டா கல்யாணம் நடக்கல உன் தலையை மொத்தத்தையும் மொட்டடிச்சு விட்டுருவோம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பேய் இந்த பொண்ணையும் மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. அப்படி அது போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மத்தவங்களை சேர்த்து இவங்க ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போறோம்னு சொன்னா கண்டிப்பா வரமாட்டா ஒத்துக்க மாட்டா. அதனால அவ குடிக்கிறதுக்காக வச்சிருந்த இளநில இவங்க சரக்கு கலந்து விட்டு அவளை செம்மையா போதை ஆக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு ஆட்டை கட்டி பிடிச்சிருப்பாங்க. அந்த ஆட்டை திருடி அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரிமுக்கு கால் பண்ணிட்டு யோ நாங்க அந்த சடங்கு செய்ய போறோம் நீ எங்க இருக்கன்னு கேட்டா அவர் தம்பி நான் ஒன்னுன்ற அவசியம் கிடையாதுப்பா நான் வரணும்னு நினைச்சேன்னா கரெக்டான நேரத்துல வந்து சேருவேன். ஆனா அது வரைக்கும் நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே பக்காவை ஃபாலோ பண்ணுங்க அதுல எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோயினியா அந்த ஆட்டை எடுத்துட்டு சேதுக்குவாடிக்கு போங்க. அங்க உள்ள அந்த சாத்தான் சிலைக்கு ஆப்போசிட்ல தீய பத்த வைங்க. அப்புறம் நான் சொன்ன ஒரு சிம்பிள் செட் போட்டு நடுவில் ஒரு கோடு அந்த சிம்பிளை வரீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த முஞ்சியாவும் பாத்தீங்கன்னா தரையில அந்த சிம்பிளை வரைஞ்சு பிட்டு உன் கையை கிழிச்சு இந்த சிம்பிளை வரன்னு அதுவும் சொல்லுது. ஏன்னா அதுக்கு இந்த சடங்கு தான் நல்லா தெரியுமே. இப்ப இந்த சிம்பிள் அந்த
அந்த ஆட்டோட நெத்தியில வரைஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த முஞ்சாவோட ஆத்மா அப்படியே அந்த ஆட்டுக்குள்ள வரும். அப்ப சரியான நேரமா பார்த்து அந்த ஆட்டோட தலையை வெட்டி அதை கொன்னுடுங்க. அப்படி கொன்னுட்டீங்கன்னா அந்த முஞ்சை அந்த ஆட்டோட அழிஞ்சு போயிடும் சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரெண்டுக்கார வர நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோனை பாருங்க, நான் ஷார்ட் பிலிமா இந்த டான்ஸா பாருன்னு சொல்லிட்டு முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பா. ஏன்னா தலைவி ஃபுல் சரக்குல இருக்கா. அப்ப அந்த கரீம் வேற கடைசியா இப்ப வரைக்கும் நான் சொல்ல விஷயம் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம், தப்பி தவிர இந்த சின்ன மட்டும் வேற யாராவது செய்யப்பட்டுச்சு அப்புறம் அவங்களோட சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்பதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த மணப்பெண் கோல இருக்கு இல்லையா, அது மாதிரி வேஷம் எல்லாம் போட்டு விட்டு அவ கையில அந்த சிம்பிள் போட்ட அந்த ஆட்டையும் கொடுத்துட்டு அந்த முஞ்சியா கிட்ட அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டா அவ சில மந்திரங்கள் சொல்றான். அதே மந்திரங்களை நம்ம ஹீரோ திருப்பி சொல்றான். அப்படி சொன்னதுமே ஹீரோயினோட கையில இருக்கிற அந்த ஆட்டோட உடம்புக்குள்ள அப்படியே அந்த முஞ்சியாவோட பேய் பத்தினா உள்ள போயிடுது. அப்படி போனதுமே அந்த ஆடு செத்து போன ஆடு மாதிரி கீழே விழ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் டே என்னடா அது உண்மையாவே செத்துச்சான்னு கேட்டா ஹீரோயினை பாருங்க, ஐயோ செத்து போச்சு, எனக்கு கல்யாணம் ஆனதுமே நான் விதவை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த ஆடு உண்மையாவே செத்து போயிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்க. திடீர்னு பார்த்துட்டு அந்த ஆடுக்கு உயிர் வந்துரும். அப்ப இதான்டா சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கரீம் கொடுத்த அந்த மந்திர வார்த்தைகளை படிச்சு உயிரோட இருக்கிற அந்த ஆடை ஒரே படம் போடலாம்னு பார்த்தா உள்ள இருக்கிற முஞ்சாவும் டே நாசக்காரா என்ன ஏமாத்த பாக்குறாடா, அவனை இந்த ஆட்டை விட்டு வெளியில வந்தா நீ செத்தா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த ஆட்டை வெட்டலாமே போவான். அப்ப குறுக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏய் என்னடா எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, என் புருஷனை கொல்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை எடுத்து கையில வச்சுக்கிறா. அவள் தான் இப்ப சரியான சான்ஸ் கிடைச்சவங்க விட்டுட்டாங்க இல்லையா. அதனால இந்த ஆட்டோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த முஞ்சியா பேய் பத்தி தான் அப்படியே நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்துருது. அண்ட் எவனுங்க கொண்டு வந்து அந்த ஆடு காட்டுக்குள்ள ஓடி போயிடுது. அண்ட் இப்ப நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள தானே அந்த முஞ்சியாவோட ஆத்மா இருக்கு. அதனால அவளுக்கு என்னைய ஏமாத்த பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பிடிக்கிறதுக்காக வர இப்ப ஹீரோயினோட உடம்புக்குள்ளதான் சரக்கு இருக்கு. அவதான் செம போதையில இருக்காளே. அதனால இந்த பேயின் தடுமாறி பொத்துட்டு கீழே விழுந்துருது. இதுல இன்னொரு ஷாக் என்னன்னா ஹீரோயினோட நெத்திலே அந்த வித்தியாசமான சிம்பிள் இருக்கும், ஆட்டோட நெத்திலே அந்த சிம்பிள் இருக்கும் இல்லையா. சோ இப்ப அந்த ஆட்ல இருந்த அந்த முஞ்சியாவோட ஆத்மா ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா எங்க இருக்கும், ஆட்டோட உடம்புக்குள்ள தான் இருக்கும் இல்லையா. அதனால அந்த ஆட்டை தூக்கிட்டு இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு திருச்சி வெளியில ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கரீமுக்கு கால் பண்ணிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு யோ இப்ப ஹீரோயினோட ஆத்மா அந்த ஆட்டுக்குள்ள போயிடுச்சியா, இதுக்கப்புறம் என்ன அப்புறத்துக்கு கேட்டா அடே தப்பி தவிர இந்த ஆட்டை மட்டும் இங்கே விட்டுறாதீங்க, ஒருவேளை அந்த ஆடு செத்துருச்சுன்னு வச்சுக்கோ கன்ஃபார்மா அதுக்குள்ள இருக்கிற ஹீரோயினோட ஆத்மாவும் அழிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் அவளை காப்பாற்ற முடியாது, நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கேன் அது வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு போனை கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ மத்தவங்களை சேர்ந்து அந்த ஆட்டை பத்திரமா காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க அந்த ஆட்டையே வேற ஒருத்தர் இருந்தானே ஆட்டையை போட்டுருப்பாங்க. அப்ப அந்த ஆட்டோட ஓனர் இந்த சித்தப்பாங்க இன்னும் வழியில நிக்க இவங்க கொண்டு வர அந்த ஆட்டை பார்த்துட்டு ஆட்டோட ஓனரும் பாத்தீங்கன்னா சார் இது என்னோட ஆடு தான், இதை இவங்க திருடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோ ருக்கு இந்த ஃப்ரெண்ட் இவங்க எல்லாருமே கெஞ்சுறாங்க ப்ளீஸ் அந்த ஆடை கொடுத்துருங்கன்னு கேட்கறாங்க. ஆனா அவனுக்கு அதை காதலே வாங்கிக்காம அந்த அடுத்த ஆட்டையை போட்டு இந்த பேச்சு பேசுறீங்களா நீங்க, உங்களை அப்புறம் வந்து பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஆட்டை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோக்கும் மத்தவங்களுக்கு என்ன படுத்துன்னு தெரியாம நடந்த விஷயத்தை அப்படியே உள்டாவா மாத்தி அம்மா கிட்ட சொல்றாங்க. அதாவது அம்மா நாங்க ரோட்ல நடந்து வந்துட்டுமா, அப்ப அந்த ஆட்டை பார்த்தோமா, பார்த்ததும் ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டுமா. அப்ப சித்தப்பா அந்த ஆட்டை பார்த்துட்டு இது என்னோட ஆடு தான் குடுறா இதை திருடிட்டேன்னு சொல்லிட்டு பிட்டு ஒரே அடியா அடிச்சிட்டாருமா. ஏன் அப்படி அடிச்சிங்கன்னு கேட்டா அப்ப இல்லாத புள்ளைய இப்படிதான் அடிப்பான்னு சொல்லிட்டு ஓரா பேசிட்டாருமான்னு சொல்லு. அம்மாவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதனால கத்தை எடுத்துட்டு எங்க போயிட்டான் அந்த சித்தப்பன், அவனை கொன்னுட்டு அவன் கையில இருக்கிற ஆட்டா புடிங்க உன்கிட்ட கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்குது. அப்ப சடனா உங்களோட வீட்டு கதை வேற யாரோ படன்னு தட்ட யாரான்னு சொல்லிட்டு நீங்க குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு கதை உடச்சிட்டு முஞ்சியாவா மாறி இருக்கிற நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறா. அப்படி நின்னதை பார்த்ததுமே அந்த சித்திக்காரி அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. மத்தவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவோட அம்மாவும் தனியா ஒரு ரூம்ல போயிட்டு மாடிட்டு இருக்க. நம்ம ஹீரோவால இதுக்கு மேல எந்த விஷயத்தையும் மறைக்க முடியல. அதனால அம்மா கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறான். இது மாதிரி நான் மட்டும் உண்மையாவே எனக்கு இந்த தீவுக்குள்ள போகாம இருந்திருந்தா பாட்டி கண்டிப்பா உயிரோடு இருந்திருப்பாங்கமா. அவங்க இறந்ததுக்கு நான் தான் காரணம். அந்த முஞ்சியாவை நான் தான் வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த முஞ்சியா என்னையே ஃபாலோ பண்ணிச்சு. இந்த பேலாவை பார்த்துட்டு இவ்வளவுதான் கல்யாணம் படிக்கணும்னு துடிக்குது. அண்ட் இப்ப அந்த பேலாவோட ஆத்மா அந்த ஆட்டுக்குள்ளதான் இருக்கு. ஹீரோயினோட உடம்புக்குள்ள இந்த முஞ்சியாவோட பேய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோ அவனோட அம்மா கிட்ட சொல்றான். சொல்லிட்டு மனசோடச்சு ரொம்ப அழுதுட்டு இருப்பான். அப்ப அதை பார்த்துட்டு அம்மா கடுக்கலக்கிட்டு எதுக்கிட்ட அப்படி தோத்து போற மாதிரி அழுதுட்டு இருக்க, நீ இன்னும் தோக்கல, அம்மா நான் கூட இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் சமாளிப்போம் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க. மேல இந்த முஞ்சிய பே பாருங்க ஓட்ட பிடிச்சிட்டு விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கத்த இவங்க ரெண்டு பேருமே பயந்து போய் அடிச்சு பிடிச்சிட்டு அந்த ரூம் விட்டு வெளியில வராங்க. ஆனா அப்போ அந்த பேய் விடாம உங்களுக்கு குறுக்க வந்து நிக்க கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம தலைவன் கரீம் பத்தின அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அப்படி வந்த மச்சன் அந்த பேயோட முகத்துல உப்பு தூவி விட்டு அந்த பேய சுத்தி ஒரு வட்டத்தை போட்டுருவாரு. அப்படி போட்டதுக்கு அப்புறமா அந்த பேய் அந்த வட்டத்தை விட்டு வெளியில வரலாமே ட்ரை பண்ணும். ஆனா கரீம் அதுக்கு முன்னாடி அந்த வட்டத்தை விட்டு வெளியில வந்தா நீ எரிஞ்சு சாம்பலாயிருவேன், ஏன்னா இது சாதாரண உப்பு கிடையாது, இது மந்திர உப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இந்த பேனால இந்த வட்டத்தை தாண்டி வெளியில வர முடியாது. அதனால ஹீரோவோட ஃப்ரெண்டையும் இந்த ருக்கையை மட்டும் இங்கே விட்டுட்டு நம்ம எல்லாருமே ஆட்டோட உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோனை தேடி போலாம், அவளை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்த இத்தப்பங்கட்டி அந்த ஆட்டோட ஓனர் கிட்டையும் போயிட்டு யோ எங்கள்கிட்ட இருந்து வாங்கின அந்த ஆடு எங்கன்னு கேட்டா இதா பாக்குறீங்களே தட்டுல பிரியாணி இருக்கு, இதுதான் நீங்க கொண்டு வந்த ஆடுன்னு சொல்ல இவங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுறது. ஆனா நல்ல வேளைங்க ஹீரோயினை இன்னும் அவங்க பிரியாணியா போடல, அவன் இன்னும் அந்த காட்டுக்குள்ள ஆடாதான் சுத்திட்டு இருப்பான். சோ அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆட்டை தேடிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த ருக்கு பொண்ணை மட்டும் தனியா விட்டுட்டு இந்த ஃப்ரெண்டுக்கார எங்கே போயிடுவான். அப்ப அந்த கேப்ல வட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்த பேய் பத்தி தான் அழுகிற மாதிரி ஆக்டிங் போடும். அப்படி அழுகிறது அந்த பொண்ணு வேற நம்பி அப்படியே கிட்ட போயிட்டு உனக்கு என்னாச்சுன்னு தொட்டா படக்குன அந்த பேய் இவளோட கையை பிடிச்சிட்டு அவளை செத்தடி அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணுச்சுன்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் அங்கிருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவையும் மத்தவங்களையும் போட்டு தள்ளுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துருது. அப்ப அப்படி வந்த பேய
பார்த்த நம்ம கரிமோ இப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இந்த சித்தப்பங்கார இருக்கால இவனை தென்னை மரத்தோட சேர்த்து கட்டி போட்டு இவனோட நெத்தியில அந்த சிம்பிளை வரைஞ்சு இங்க இருக்கிற ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய இவனோட உடம்புக்குள்ள ஏத்தி விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவனால இந்த கட்டை விட்டு தாண்டி வெளியில வர முடியாது. அந்த கேப்ல நமக்கு நிறைய டைம் இருக்கும். ஆடா மாதிரி காட்டுக்குள்ள தெரிஞ்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லிட்டு அந்த ஆளோட கையை கழிச்சு அந்த ரத்தத்தை வச்சு அவரோட நெத்தியில அந்த சிம்பிளை போட கரெக்டா அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோ கையில ஆடோட வந்துருவான். சோ இதனால என்ன ஆகுதுன்னா ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கொடூர பேய் பத்தினா அப்படியே அந்த சித்தப்பாவோட உடம்புக்குள்ள போயிடுது. அதே மாதிரி ஆட்டோட உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோனோட ஆத்மா பத்தினா மறுபடியும் அவளோட உடம்புக்குள்ளே போயிடுது. ஆனா இதுக்கப்புறம் தானங்க பிரச்சனையே ஆரம்பம். முன்னாடியாவது அந்த பொண்ணோட உடம்புல இருந்துச்சு கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த பேய் இந்த சித்தப்பங்கனோட உடம்புக்குள்ள போயிடுச்சு இல்லையா, அதனால பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம கரிமையை அடிச்சு பறக்க விட அவன் ஒரு மரத்துல போயிட்டு மோத அந்த மரத்துல அந்த தேங்காய் பத்தினா அப்படியே கரிமோட தலையில விழுந்து அவர் மட்டும் ஏறுவாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்ச போட ஒவ்வொருத்தரையா தேடி தேடி இந்த பேய் பத்தினா பொழந்து எடுத்துட்டு இருக்கு. அப்ப கடைசி அந்த பேய் பத்தினா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு சாத்துட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் அந்த சபிக்கப்பட்ட இடத்த நோக்கி இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இதனால ஹீரோ அப்படியே நொந்து போய் அழறா. இல்ல அவ்வளவுதான், நான் தோத்துட்டேன், இதுக்கப்புறம் அவளை காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு மனசு விட்டுருவான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோவோட பாட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆத்மா அவருக்கு முன்னாடி வருது. வந்துட்டு என்னடா நீ ரொம்ப வீக்கா இருக்குன்னு ஃபீல் பண்றியா, உன்னோட வீக்னஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு, உன்னோட பயம்தான். அந்த பயத்தை மட்டும் தூக்கி போட்டான்னு வச்சுக்கோ, நீ அந்த பேயை விட ரொம்ப வலிமையானவனா இருப்ப. உனக்கான பொண்ணை கூட உன்னால மீட்டெடுக்க முடியும். அதனால போ, அவளை காப்பாத்து, நீ நினைச்சதை செஞ்சு முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கும் மோட்டிவேஷன் ஆயிடுது. அதனால அந்த பேய் இருக்கிற அந்த சபிக்கப்பட்ட தீவுக்குள்ள போயிட்டு பார்த்தா சித்தப்பங்கனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் பத்தினா ஹீரோயின் அந்த சிலைக்கு பக்கத்துல படுக்க வச்சு அவளோட கழுத்தை இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சம மாசா கையில பெரம்போட நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு ஒழுங்கா அவளை விட்டுன்னு சொல்லிட்டு அந்த பேய் கூட இவன் பயங்கரமா சண்டை போட்டு இருக்க. ஆரம்பத்துல அந்த பேய் பத்தினா அவனை போட்டு பொழந்து எடுக்குது. ஆனா ஒரு கட்டத்துல அவன் கையில உள்ள அந்த பெரம்பு எடுத்து அந்த பேயை ஒரே அடி அடிச்சா அதுக்கு பயங்கரமான காயத்தை உண்டாக்குது. சோ இதை நோட் பண்ண நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. அதனால அந்த பெரம்பை வச்சு அந்த பேயை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். ஆனா பதிலுக்கு அந்த பேய் பத்தினா நம்ம ஹீரோட கழுத்தை நினைச்சு அவனை கொல்ற ஸ்டேஜுக்கு போக அதை பார்த்த ஹீரோயின் கடுப்பாயிட்டு ஒரு பெரிய கல் எடுத்து அவனோட தலையில அடிச்சா. இதனால அந்த பேய் நம்ம ஹீரோனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கோம். அப்ப அதை பார்த்த ஹீரோவுக்கு அந்த வெறி தாங்க முடியல. அதனால குச்சை எடுத்து யார் மேலோட கை வச்ச, அவளை நான் நேசிக்கிறேன், அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என் மொத்த வாழ்க்கையுமே அவதாண்டான்னு சொல்லிட்டு சும்மா குச்சை எடுத்து வெளுன்னு வெளுத்துறா. ஆனா அப்ப கூட அந்த பேய் தாங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவை கழுத்தை பிடிச்சு தூக்கி அந்த மரத்தோட சேர்த்து சாத்தி வச்சிருக்கோம். அப்படி சாத்துற பேய் பாத்தியாடா, கடைசியா நான் தான் ஜெயிச்சேன், நீ தோத்துட்ட பாத்தியா அப்படிங்கிற சொல்ல, நான் தோக்கலடா, அதே மாதிரி நீ பிரம்மா ராட்சச எல்லாம் கிடையாது, நீ ஒரு பச்சை சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட உடம்புல இருந்து வடிகிற அந்த ரத்தத்தை இங்குள்ள அந்த மரத்துல ஜட் மாதிரி அந்த சிம்பிளா வரைறான். அதே மாதிரி இந்த பரம்ப வச்சு இந்த பேயோட உடம்புல அடிச்சா இல்லையா, அது சும்மா அடிக்கலங்க, ஜட் மாதிரி ஒரு சிம்பிள் தான் வரைஞ்சு வச்சிருக்கான். இதனால என்ன ஆகுதுன்னா இந்த சித்தப்பங்கனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த முஞ்சிய பேய் பத்திட்டா அப்படியே மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ள இருந்து இந்த மரத்துக்குள்ளே திரும்பி போகுது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் இந்த முஞ்சிய வம்சத்தை சேர்ந்தவர் தானே, அதனால அவரோட ரத்தத்தின் மூலமாவும் இந்த சிம்பிளை வரைஞ்சா அது வேலை செய்யும். அதனாலதான் இவரோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த முஞ்சியா மறுபடியும் மரத்துக்குள்ள போயிருக்கு. ஆனா அப்படி போனதுக்கு அப்புறமா கூட இந்த பேய் அடங்கலங்க. தொடர்ந்து நம்ம ஹீரோயினையும் எப்படியாவது கொல்லுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட கையில தீப்பந்தம் இருக்கும். அந்த தீப்பந்தத்தை எடுத்து அப்படியே முஞ்சியாவோட மூஞ்சில போட்டு சாவுன்னு சொல்ல அந்த பேய் அப்படியே மொத்தமா தகன்னு எரிஞ்சு அந்த மரத்துல இறந்து போயிடுது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவனோட அப்பா செஞ்சு முடிக்க முடியாத அந்த வேலையை இவன் செஞ்சிருக்கான். ஏன்னா அவரு இந்த பேய் அழிக்கிறதுக்காக தான் தீப்பந்தத்தோட பேர்பாரு. பட் அவரால் முடிஞ்சிருக்காது, அந்த வேலையை இவன் செஞ்சிருக்கான். அந்த பேசின கட் பண்ணா சில நாட்கள் போகுது. நம்ம ஹீரோ பத்தினா கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ப்ரொபோசலையும் பண்ணிடுறான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிடுறான். ஆனா அதை நம்ம ஹீரோயின் ஏத்துக்கல. உண்மையை சொன்னா எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூடவே இருக்கணும் போலதான் தோணுது, பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், மேபி ஃபியூச்சர்ல என்னோட என்ன மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உன்னோட கண்ணுக்கு அந்த சபிக்கப்பட்ட தீவுக்குள்ள இருக்கிற அந்த மரத்தை யாரோ வெட்டுற மாதிரி இருக்கு. அப்ப வெட்டிட்டு இருக்கும்போது உள்ள இருக்கிற அந்த முஞ்சியா பேயும் பிட்டோ நான் வெளியில வரப்போறேன் பிட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் வாடா வா உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன்னு இவன் முதுகு பின்னாடியே வச்சிருக்கிற அந்த பரம்பெடுத்து சம மாசா காட்ட அப்படியே அந்த படம் முடியுது. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.